அவர்களுடன் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எப்போதும் யார்கிட்டயும் இவ்வளவு மெதுவா பேச மாட்டீங்க, அவ்வளவு கேர் எடுத்துக்க மாட்டீங்க, சொல்ல வர்ற வார்த்தைகளை எடிட் பண்ண மாட்டீங்க. ஆனா இவர்களோட பேசும்போது நீங்க உங்களையே கவனிக்க மாட்டீங்க. சைலன்ஸ் ஆக்வர்டா இருக்காது. அந்த சைலன்ஸ்குள்ள கூட ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர்கள் சிரிச்சா அது பெரிய சிரிப்பில்ல, ஆனா நீங்க கவனிக்காம இருக்க முடியாது. அவர்கள் சோகமா இருந்தா அவர்கள் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும். அந்த ஃபீலிங்க்கு லாஜிக் கிடைக்காது. ஆனா டினையருக்கும் ஸ்பேஸ் இருக்காது. ஒரு நாள் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்க அவர்களோட பேசுறதுக்காக எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. ரிப்ளை லேட் ஆனாலும் பதட்டம் வராது. இன்ஸ்டன்ட் ரிப்ளை வந்தாலும் எக்ஸைட்மெண்ட் காட்ட மாட்டீங்க. இரண்டுமே நார்மலா இருக்கும். அதுதான் கன்ஃபியூசிங். லவ்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பழகியிருக்கோம். பட்டர்ஃப்ளைஸ், நர்வஸ்னஸ், பொசசிவ்னஸ். ஆனா இங்க காம். அந்த காம் தான் பயமா இருக்கும். இது போரிங்கா, இது ஸ்பார்க் இல்லாம போகுதா அப்படின்னு மனசுக்குள்ள கேள்வி வரும். ஆனா நீங்க போரிங்கா ஃபீல் பண்ண மாட்டீங்க, எம்டியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்ஸ்டெட் சேஃப். சேஃப்னு ஃபீல் பண்றதே நமக்கு அன்ஃபெமிலியர் ஃபீலிங். அந்த சேஃப்டிக்குள்ள தான் நீங்க உங்க பாஸ்ட பேச ஆரம்பிப்பீங்க. அத டிராமா இல்லாம, அழுகை இல்லாம. அவர்கள் கேட்பாங்க, ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க, அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க, சும்மா கேட்பாங்க. அது போதும். ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு நீங்க உங்க வர்ஸ்ட் வெர்ஷனை கூட ஹைட் பண்ண மாட்டீங்க. ஜெலசி, இன்செக்யூரிட்டிஸ், ஃபெயிலியர்ஸ், கில்ட் இதெல்லாம் சொன்னாலும் அவர்கள் முகம் மாறாது. அப்போதான் புரியும், நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணல, நீங்க ப்ரூவ் பண்ணவும் முயற்சி பண்ணல, நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. அந்த ஃப்ரீடம் தான் அடிக்டிவ். ஒரு நாள் ஏதோ ஒரு ரேண்டம் விஷயம் நடக்கும். உங்க லைஃப்ல கேஆஸ், ஒர்க் பிரஷர், ஃபேமிலி இஷ்யூ, இன்டர்னல் பிரேக் டவுன். அந்த நாள்ல நீங்க யார்கிட்டயும் பேச முடியாது. ஃபோன் எடுத்தாலும் எந்த கான்டாக்டும் ரைட்டா ஃபீல் ஆகாது. அப்போ அவர்களோட நேம பார்த்ததும் உங்க செஸ்ட்ல ஏதோ லூசன் ஆகும். கால் பண்ணுவீங்க, ஒண்ணுமில்ல, சும்மா, அவ்வளவுதான். அந்த சும்மாக்குள்ள நிறைய சொல்லாம விட்ட விஷயங்கள் இருக்கும். அவர்கள் அதை கேள்வி கேட்டு இழுக்க மாட்டாங்க, அதே நேரம் இக்னோரும் பண்ண மாட்டாங்க. நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு லைன் மட்டும். அந்த லைனுக்கு வெயிட் இருக்கும். அந்த நாளுக்கு பிறகு நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க டெசிஷன்ஸ் மாறுது, டாலரன்ஸ் லெவல் மாறுது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் டெஃபினிஷன் மாறுது. அவர்கள் உங்களுக்கு இப்படி இருன்னு சொல்லல, இத செய்ன்னு சொல்லல. ஆனா நீங்க நேச்சுரலா பெட்டரா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் ஸ்கேரி பார்ட். யாரோ ஒருத்தர் வந்துட்டு உங்கள மாற்றி விடுற மாதிரி இருக்காது. நீங்க உங்களையே ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ப்ராசஸ்ல ஒரு ஃபியர் வரும். இவங்க இல்லாம போயிட்டா? இது டெம்பரரியா? இது இமேஜினேஷனா? இந்த கேள்விகளுக்கு அவர்கள் ஆன்சர் தரமாட்டாங்க. லைஃப் தான் ஆன்சர் தரும். சில நேரம் அவர்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிஸி, அன்அவைலபிள். அப்போ நீங்க பேனிக் ஆக மாட்டீங்க, பொசசிவா பிஹேவ் பண்ண மாட்டீங்க. ஆனா ஒரு சைலண்ட் சேட்னஸ் வரும். அந்த சேட்னஸ் நீங்க அவர்களை ஓன் பண்ணலன்னு ரிமைண்ட் பண்ணும். அவர்கள் உங்களுக்கு வந்து சரி பண்ண வேண்டியவங்க இல்லைன்னு சொல்லும். அந்த ரியலைசேஷன் பெயின்ஃபுல்லா இருக்கும், ஆனா ஆனஸ்ட். அப்போதான் கதை நெக்ஸ்ட் டர்ன் எடுக்கும். இது காதலா, இல்ல லெசனா, இல்ல ஜஸ்ட் அ ஃபேஸா? அந்த ஆன்சர் உடனே கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருக்கும். அவர்கள் வந்ததுக்கு பிறகு நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. அதுவே இந்த கதைய தொடர்ந்து கேட்க வைக்குது. அந்த நாளுக்கு பிறகு நீங்க கவனிச்சிருப்பீங்க, உங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். பெரிய மாற்றம் கிடையாது, யாருக்கும் தெரியாத மாற்றம். மார்னிங் எழுந்த உடனே ஃபோன் பார்க்கறது மாறும். ரேண்டமா அந்த முகம் மைண்ட்ல ஃப்ளாஷ் ஆகும். ஏன்னு கேள்வி வரும். ஆன்சர் வராது. நீங்க உங்க வேலையில பிஸியா இருந்தாலும் ஒரு சின்ன சைலன்ஸ் கிடைத்தா போதும், அந்த பிரசன்ஸ் உள்ள வந்து உட்காரும். அவங்க பேசல, கால் பண்ணல, மெசேஜ் கூட அனுப்பல. ஆனா மைண்ட்ல ஸ்பேஸ் எடுத்துட்டாங்க. இது அப்சஷன் இல்ல, இது லவ் இல்னஸ் இல்ல, இது டிஸ்டர்பன்ஸ். நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி ரன் ஆகுதோ அதை கேள்வி கேட்க வைக்கும் டிஸ்டர்பன்ஸ். முன்னாடி நம்ம சர்டன் விஷயங்களை இது இப்படித்தான்னு அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஜாப் இப்படிதான், ரிலேஷன்ஷிப் இப்படிதான், நம்ம இப்படிதான். ஆனா இப்போ அந்த இப்படித்தான்னு இருந்த லைன் கொஞ்சம் பிளர் ஆகும். நான் இதுக்கு பெட்டர் டிசர்வ் பண்ணலாமா? நான் உண்மையிலே ஹாப்பியா இருக்கேனா? நான் என்ன ஹைட் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த கேள்விகள் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்க உங்ககிட்டயே கேட்பீங்க. இதுதான் அவங்க வேலை. அவங்க உங்க லைஃப்குள்ள வந்ததும் நீங்க அவங்க வாழ்க்கையை ஸ்டடி பண்ண மாட்டீங்க. உங்க வாழ்க்கையை தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் அவங்க அருகில் இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்ல. கம்ஃபர்ட்னா ஃபெமிலியாரிட்டி, ஃபெமிலியாரிட்டினா பழைய பேட்டர்ன். அவங்க அந்த பேட்டர்னை பிரேக் பண்றாங்க. சில சமயம் அவங்க சிரிச்சா கூட
உங்க மனசுக்குள்ள ஒரு கில்ட் வரும். நான் இவ்ளோ ஹெவியா இருக்கேன், இவங்க இவ்ளோ லைட்டா இருக்காங்க. சில சமயம் அவங்க சைலன்ஸ் கூட உங்க இன்னர் நாய்ஸை அதிகப்படுத்தும். அந்த சைலன்ஸ்ல நீங்க உங்களை எஸ்கேப் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இன்ஸ்டிங்டிவ்லி டிஸ்டன்ஸ் வைப்போம். பிஸின்னு சொல்லுவோம், லேட்டர்னு சொல்லுவோம், இப்போ டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க முன்னாடி நம்ம எக்ஸ்போஸ்ட். அவங்க நம்ம வீக்னஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம தான் அவங்க முன்னாடி நம்ம வீக்னஸை ஃபீல் பண்ணுவோம். அதுதான் ஸ்கேரி. ஒரு நாள் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, நீங்க அவங்க லைஃப்ல மெயின் கேரக்டர் இல்ல, சைடு கேரக்டர் கூட இல்ல. அவங்க வேர்ல்டுல அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அப்போ ஒரு வியர்ட் பெயின் வரும். ஜெலசி இல்ல, பொசசிவ்னஸ் இல்ல, ஆனா ஒரு எம்டினஸ். நான் இவ்ளோ ஃபீல் பண்றேன், அவங்களுக்கு ஏன் எதுவும் தெரியல? அப்பதான் புரியும், இது மியூச்சுவல் ரொமான்ஸ் இல்ல, இது மியூச்சுவல் அவேர்னஸ் கூட இல்ல, இது ஒன் சைடட் அவேக்கனிங். அவங்க உங்க லைஃப்ல வந்தது உங்க லைஃபை சென்டர் பண்ணி, அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணி ஹீரோ ஆகணும்னு இல்ல. அதனால தான் இந்த கனெக்ஷன் ஈக்குவலா ஃபீல் ஆகாது. நீங்க ஹெவியா ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க லைட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த இம்பேலன்ஸ் தான் பெயின். ஆனா அந்த பெயின்லேயே ஒரு கிளாரிட்டி ஸ்லோலி பில்ட் ஆகும். நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, இவங்க என்ன கம்ப்ளீட் பண்ண வரல, இவங்க என்ன சேவ் பண்ண வரல, இவங்க எனக்கு ஒரு மிரர். மிரர்ல அழகும் தெரியும், அழுக்கு கூட தெரியும். அழக பார்க்க நம்ம ரெடி, அழுக்க பார்க்க தான் நம்ம அன்கம்ஃபர்டபிள். அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்கை நம்ம லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அது லவ் இல்ல, அது ட்ரூத் ரியாக்ஷன். ஒரு நாள் அவங்க குவைட்லி டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. நோ ஃபைட், நோ டிராமா, நோ எக்ஸ்பிளனேஷன். மெசேஜஸ் ஷார்ட் ஆகும், மீட்டிங்ஸ் ரேர் ஆகும், பிரசன்ஸ் ஃபெயிண்ட் ஆகும். அந்த மொமெண்ட்ல நம்ம பேனிக் ஆகும். நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? நான் அதிகமா அட்டாச் ஆகிட்டேனா? நான் இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டேனா? ஆன்சர் எதுவும் வராது. அந்த சைலன்ஸ் தான் லெசன். அவங்க போகிறாங்கன்னு இல்ல, அவங்க ரோல் முடிஞ்சிடுச்சு. நம்ம லைஃப்ல அவங்க செய்ய வேண்டிய டிஸ்டர்பன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க இல்லாத அந்த ஸ்பேஸ்ல நம்ம தனியா நிக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டைம், வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன், வித்தவுட் எமோஷனல் டிபெண்டன்சி, வித்தவுட் இல்யூஷன். அந்த இடம்தான் பெயின்ஃபுல், அதே இடம்தான் பவர்ஃபுல். அங்கதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம லைஃப்ல வந்த எல்லா பேரும் ஸ்டே பண்ண வரல. சில பேர் டைரக்ஷன் கொடுக்க தான் வராங்க. அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணினா லைஃப் காம் ஆகும், இக்னோர் பண்ணினா லைஃப் ரிப்பீட் ஆகும். அதனால தான் அதே பேட்டர்ன் வேற ஒரு முகத்துல திரும்ப திரும்ப வரும். அன்டில் வி லேர்ன். அந்த ஹார்ட் பீட் சேஞ்ச் ஆன நொடி ரேண்டம் மூமெண்ட் இல்ல, அது வார்னிங் இல்ல, அது ப்ராமிஸ் இல்ல, அது இன்விடேஷன். உன்னை நீ பார்க்கறதுக்கு. சில நேரம் வாழ்க்கை ஒரு பாஸ் மாதிரி நிற்கும். எதுவும் கெட்டதா நடக்கல, எதுவும் நல்லதா நடக்கல, ஆனா உள்ளே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். அவர்களும் அந்த ஃபேஸ்ல தான் இருப்பாங்க. முன்னாடி இருந்த ஃப்ளோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். டெய்லி பேசினது வீக்லி ஆகும், லாங் கால்ஸ் ஷார்ட் ரிப்ளைஸ் ஆகும். அவர்கள் இன்டென்ஷனலா டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணாது, ஆனா க்ளோஸ்னஸ் நேச்சுரலா குறையும். அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்க கேட்க மாட்டீங்க, என்னாச்சு, நான் ஏதாவது தவறு பண்ணினானா? அந்த குவெஸ்டின்ஸ் எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே சுத்தும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அவர்களோட கனெக்ஷன் ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிக்க முடியாதுன்னு. ஒரு நாள் அவர்கள் மெசேஜ் லேட் ஆகும், அல்லது ரிப்ளை வராம போகும். அந்த சைலன்ஸ் முன்னாடி இருந்த சைலன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகாது, ஹெவி. ஃபோனை திரும்ப திரும்ப அன்லாக் பண்ணுவீங்க, டைம் பார்த்து பார்த்து இப்போ ரிப்ளை வந்திருக்குமான்னு. அந்த மோமெண்ட்ல தான் ஹார்ட் பீட் சேஞ்ச் ஆகும். ஃபியரா இல்ல, ஆங்கரா இல்ல, லாஸ். அவர்கள் போயிட்டாங்கன்னு இல்ல, ஆனா அவர்கள் இருந்த இடம் எம்டி ஆகிடும். அப்போ யூனிவர்ஸ் வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். சாங்ஸ் ரேண்டமா ப்ளே ஆகும், அதே லிரிக்ஸ், அதே மீனிங். ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்கள மாதிரி யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் லுக் எடுத்தா இல்ல. ட்ரீம்ல வருவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, சும்மா பார்ப்பாங்க. அந்த லுக்குக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. நீங்க ரேஷனலா இருக்க ட்ரை பண்ணுவீங்க, கோஇன்சிடென்ஸ் தான், மைண்ட் ட்ரிக்ஸ். ஆனா அது ஸ்டாப் ஆகாது. அந்த ஃபேஸ்ல நீங்க உங்களோட பழைய வூண்ட்ஸை சந்திப்பீங்க. அபேண்டன்மெண்ட், ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் இனஃப், ஃபியர் ஆஃப் பீயிங் ரீப்ளேஸ்ட். இது எல்லாம் அவர்கள் கிரியேட் பண்ணல, அவர்கள் டச் பண்ணிட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ஒரு நாள் அவர்கள் மெசேஜ் வரும், நார்மலா, ஹே
எப்படி இருக்க? அந்த 2 வார்த்தைகள் உங்களை காம் பண்ணாது, ஷேக் பண்ணும். ரிப்ளை பண்ணும் முன் நீங்க ஹெசிடேட் பண்ணுவீங்க. நான் சேம் பிளேஸ்ல இருக்கேனா? அவர்கள் சேம் பிளேஸ்ல இருக்காங்களா? கான்வர்சேஷன் நடக்கும் கேஷுவலா. ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, சம்திங் ஷிஃப்டட். முன்னாடி எஃபர்ட்லெஸ்ஸா இருந்த ஃப்ளோ இப்போ கான்ஷியஸா ஃபீல் ஆகும். அவர்கள் கூட நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஆனா பேச மாட்டாங்க. 2 பேரும் ட்ரூத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சர்ஃபேஸ்ல நடப்பீங்க. அந்த அவாய்டன்ஸ் தான் பெயின்ஃபுல். ஒரு பாயிண்ட்ல நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கனெக்ஷன் என்ன கூட இருக்கணும்னு யூனிவர்ஸ் டிசைட் பண்ணல, ஆனா இது என்ன டீச் பண்ண வந்தது. அக்செப்டன்ஸ் வந்ததும் பெயின் டிஸப்பியர் ஆகாது, பட் ரெசிஸ்டன்ஸ் டிஸப்பியர் ஆகும். நீங்க கிளிங் பண்ண மாட்டீங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. லெட் கோ அண்ட் லெட் பி. அந்த ஃபேஸ்ல தான் நீங்க தனியா க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. நியூ ஹேபிட்ஸ், பெட்டர் பவுண்டரிஸ், கிளியர் ப்ரையாரிட்டிஸ். அவர்கள் லைஃப்ல இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், நீங்க உங்களோட லைஃப்ல பிரசன்ட்டா இருக்க ஆரம்பிப்பீங்க. சில நேரம் அவர்கள் சடனா டிஸப்பியர் ஆகலாம். நோ எக்ஸ்பிளனேஷன், நோ க்ளோஷர். அது அன்ஃபேரா ஃபீல் ஆகும். ஆனா யூனிவர்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவீங்க. சோல்மேட்னா ஆல்வேஸ் ஸ்டே பண்றவங்க இல்ல, சம்டைம்ஸ் தே கம் டு வேக் யூ அப். அந்த வேக்கப் கால் மிஸ்ட் கால் மாதிரி இருக்காது, இட் ரிங்ஸ் இன்சைட் யூ. அதை இக்னோர் பண்ண முடியாது. அந்த ரியலைசேஷன் வந்ததும் இந்த கதை நெக்ஸ்ட் டெப்த்துக்கு போகும்.